Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to fifth question in exercise 2, chapter 2. Now look at here. Fifth question la ரெண்டு subdivisions கொடுத்திருக்காங்க. First subdivisions மட்டும் பார்க்கலாம். Punath has a recurring deposit account in the Bank of Baroda and deposits rupees 140 per month for 4 years. If he gets rupees 8092 on the maturity, find the rate of interest given by the bank. So இதுதான் question. So given வந்து எழுதிக்கலாம். Given வந்து he deposits rupees 140 per month. மந்த்துக்கு டெபாசிட் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக பிரின்சிபலாக தான் இருக்கும் 140. நெக்ஸ்ட் வந்து n வந்து 4 years கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் if he gets 8092 on maturity. ஸோ மெச்சூரிட்டியாக எவ்வளோ கிடைக்குது அவங்களுக்குன்னா 8092 rupees கிடைக்குது. ஸோ ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம n வேல்யூ வந்து 4 இயர்ஸ்ன்றதுனால இதை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். 4 years வந்து 48 months. 4 into 12 அதுதான் ஒரு இயருக்கு 12 months. ஸோ நம்ம 4 இயர்ஸுக்கு கண்டுபிடிக்கணும்னா 4 into 12 48. ஸோ டு ஃபைண்ட் வந்து இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் வந்து ஈஸியாக நார்மலாக எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P into R by 100 into 12 into n into n plus 1 by 2. ஸோ ஐயோட வேல்யூ தெரியாது, பியோட வேல்யூ 140, ஆரோட வேல்யூ தெரியாது. ஆர் அப்படியே வச்சுக்கலாம். 100 into 12 into இந்த 48 plus 1 49 by 2. ஸோ இது வந்து ஈஸியாக இது 12 டேபிளில் தானே கேன்சல் ஆகும். ஸோ 12 டேபிள் தானே ஈஸியாக கேன்சல் ஆகும் 4 டைம்ஸ்ன்ட்டு. ஸோ ஒரு ஜீரோ வேறு என்ன கேன்சல் பண்ணுவோம், அந்த 2 மெயினாக கேன்சல் பண்ணுவோம் 1 டைம், இது 7 டைம். ஸோ நம்ம இந்த ஜீரோவை வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு பாயிண்ட் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ 7 4s are 28 into 49. இது வந்து மல்டிப்ளை பண்ணால் 72, 18 plus 32 plus 18 வந்து 50 plus 7 57, 5 carry over, 8 plus 5 வந்து 13, 13. I equal to 1372 R by 100. சாரி 10. இங்கே ஒரு ஜீரோ தான் இருக்குது. ஸோ 10. ஸோ இப்படி வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ மெச்சூரிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். மெச்சூரிட்டி வேல்யூ ஃபார்முலா எழுதிக்கோங்க. P into n plus I. ஸோ மெச்சூரிட்டி வேல்யூவோட வேல்யூ எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியும். 8092 ஈக்குவல் டு பியோட வேல்யூ வந்து 140, என்னோட வேல்யூ வந்து 48 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ வந்து 1372 R by 10ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், 10 நம்ம ஈஸியாக இந்த சைடு எடுத்துகிட்டு போகலாமா? ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி முடிச்சுட்டு நான் அந்த ஸ்டெப் சொல்கிறேன். 140 into 48 0 4 8 32 8 plus 11 0 16 5. So 0 2 7 6 6720 plus 1372 R by 10. இப்போ வந்து இந்த பிஃபோர் சம்மில் நம்ம பார்த்துருப்போம். நான் 100 வந்து கீழே டினாமினேட்டர் வந்து சேம் பண்ண சொல்லியிருந்தேன். இன்டூ 100 அப்படின்னு பண்ண சொல்லியிருந்தேன். பிகாஸ் இங்கே வந்து டினாமினேட்டர் 1 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நான் ஏன் அப்படி பண்ண சொன்னேன்னா, இதுவும் எனக்கு P வேல்யூ இருக்குது, இங்கேயும் எனக்கு வந்து P வேல்யூ இருக்குது. பட் இங்கே பாருங்கள், இந்த சம்மில் இதில் எனக்கு R வேல்யூ இருக்கா? இல்லை, இதில் மட்டும்தான் எனக்கு R வேல்யூ இருக்குது. ஸோ இதை செப்பரேட்டாக இங்கே வச்சுக்கலாம். நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ 8092 ப்ளஸில் இருக்குது 6720, இந்த சைடு வந்துச்சுன்னா -6720 வரும். 1372 R by 10. இங்கே வந்து எல்சிஎம் எடுக்கலாம், எடுக்காமலும் போடலாம். எடுக்காமல் போட்டால்
உங்களுக்கு இன்னும் ஈஸியாக முடியும். வை பிகாஸ் நம்மளுக்கு வந்து இங்கே இதுவும் கான்ஸ்டன்ட் நம்பர் தான், எதுவுமே வேரியபிள் எதுவுமே ஆல்ஃபபெட்ஸ் இல்லாமல் இருக்கிறது கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். இதுவும் கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட். ஸோ ஈஸியாக நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம், அதுக்காக சொன்னேன். 8092 6720. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 1372 ஈக்குவல் டு 1372 ஆர் பை 10. இப்போ இந்த 10 வந்து இந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் போவோம். நான் இன்ட்டு 10 அப்படியே ஈஸியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஈக்குவல் டு 1372 ஆர். ஸோ இது வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா 13720 பை 1372 ஈக்குவல் டு ஆர். இப்போ கேன்சல் பண்ணோன்னா 10 டைம்ஸ். ஸோ ஆர் ஈக்குவல் டு 10% தான் ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர்.